விநாயகர் பெருமானை வணங்கி விநாயகர் பெருமானை வணங்கினா கன்சன்ட்ரேஷன் வந்துடும். ஃபோக்கஸ் அண்ட் கன்சன்ட்ரேஷன் எப்படி இருப்பார் அந்த பெரிய உருவம், இந்த கால் ரெண்டையும் அடக்கி வச்சு இந்த உடம்பை இப்படி வச்சு இப்படி வந்து இப்படி இருப்பார். தும்பி கையும் உள்ளுக்க வளைஞ்சிருக்கும், நான் வாய் உள்ளுக்க இருக்கும் பாருங்க. அதை நிதானிச்சோடனே எல்லாம் ஒடுங்கி அடங்கி இப்படி ஒண்டுக வந்துடும் இல்ல. அது உண்டு, அது உண்டு. மற்றது குட்டினோடனே கன்சன்ட்ரேஷன் வரும். அமுதத்துளி இங்க இருக்கிற சந்திரம அமுதத்துளி உடலுக்கு சொட்டும். அது உண்டு. என்ன சொல்லுவார்கள், மூலாதாரத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு இந்த அமுதத்துளி போகணும் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு போகுதோ தெரியாது, குட்டவும் 3 தரமோ 5 தரமோ குட்டி. நிமிர்ந்து இருக்குதல், மூச்சை இழுத்து விடுதல், இதெல்லாம் பிள்ளையாரை வணங்கிக் கொண்டு அவர் வழியா சொன்னார். அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவை. அயன் திருமால் செல்வம், அயனிட்ட என்ன செல்வம் இருக்குது? கல்வி செல்வம், சரஸ்வதி. திருமாலிட்ட என்ன செல்வம் இருக்குது? பொருட்செல்வம், லட்சுமி. அதெல்லாம் சிம்பிளா வந்தது. நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலை ஞானம் கற்கும் சரக்கு அன்று கான் என்று சொல்லுவேன். அப்ப எல்லாமே அந்த வந்ததும் அதை சொல்லிக்கொண்டு நாங்கள் சிவஞான சித்தியார் தந்தது எங்களுக்கு அருணந்தி சிவாச்சாரியார். 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். மெய்கண்டாருடைய குலகுரு. பிறகு மெய்கண்டாருக்கு சீடரா வந்து அவர் செய்த புஸ்தகம் சிவஞான சித்தியார். அந்த சிவஞான சித்தியாருடைய பாடல்ல நாங்கள் 36 தத்துவங்களை பற்றி பார்த்து கொண்டு வந்த நாங்கள். தத்துவங்கள் பிரயோகங்கள் நிறைய பார்த்தோம். சிவபூஷையில எல்லாம் அந்த நேரம் வருகிறது. என்ன சொன்னான்னு எனக்கே தெரியல. சிவபூஷையில பார்த்து நாங்கள் ஒடுக்க முறை, தோற்ற முறை எல்லாம் நிறைய பார்த்துட்டோம். இதுல எத்தனையாவது பாடல் என்று சொன்னா நாங்கள் அதுக்கு போகலாம். நூற்றி 64 164வது பாடல். நவந்தரி பாதம் பார்த்து நாங்கள் இல்லையா? போன முறை அப்படி பார்த்துனமா? சிவன் சக்தி நாதம் விந்து சதாசிவன் அந்த பாட்டு பார்த்தனாங்க கடைசி. அதாவது இறைவனே வடிக்கிற வடிவங்கள், இதை சொல்லுவார்கள் தடத்த வடிவங்கள். இறைவனுடைய 2 இருக்கு. இறைவனுடைய சுரூபம், சுயரூபம், சொரூபம் என்று சொல்றது. சுயரூபத்துல இறைவனுக்கு வந்து உருவம் இல்லை, குணங்குறிகள் இல்லை. அது சிவப்பிரகாசத்துல அந்த பாடல் வரும். அதை பார்த்து பார்ப்போம். சொரூப நிலையும் தடத்த நிலையும் பார்த்து பாடல் எடுத்திருக்கிறேன். இதுதான் சொரூப லட்சணம். ஸ்வரூபம் என்ன சும்மா எல்லாம் அந்த அதை வச்சு டெக்னிக்கல் டேர்ம் வச்சோன்னு ஸ்வரூபம் என்றா ஒருத்தட்ட சுயரூபம். அதுதான் சொரூபம், சுயரூபம் இல்லையா? இப்ப நான் இப்படி வந்திருக்கிறேன், இதுல இது என்னுடைய சுயரூபம் இல்லை. இது சற்சங்கத்துக்கு வரைக்கும் இப்படி எல்லாம் ஒரு வேட்டி, இப்படி சால்வ, ருத்ராட்சம் இதோட வந்திருக்கிறேன். சிவகுமாரும் அப்படித்தானே? என்ன சிவகுமார் ஷோர்ட்ஸோட ஃபுட்பால் அடிச்சு கொண்டு இருக்க நீங்க பார்க்கல. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவம் உண்டு. இப்ப சொரூபம் என்றது இயல்பாக தன்னுடைய வீட்டுல அப்படியே காலுக்கு மேல கால் போட்டுட்டு சரத்தை கட்டிக்கொண்டு காலுக்கு மேல கால் போட்டு ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்து கொண்டு இருப்பினும் அந்த காய்ச்சி கொண்டு இருக்கிறது தானே. அதுதான் இந்த சுய ரூபம், சொரூபம்.
இறைவன் தன்னுடைய வீட்டிலே, அவருடைய வீடு எது? பரலோகம். இந்த 36 தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டது. ரெண்டா ஏதோ தூரத்துல இருக்கிறேன் இல்லை, இங்கே இது எல்லாவற்றையும் ஊடுருவி இதற்கு அப்பாலாயும் இருக்கிற இருப்பு பரலோக இருப்பு. இந்த பரலோகம் என்னத்தால் ஆனது? பரை சக்தியால் ஆனது. இறைவனுடைய சக்தியாலே அதுக்கு உலகம். அது சக்தி தான் அவருக்கு உலகம், சக்தி தான் அவருக்கு ஸ்பேஸ் இடம், சக்தி தான் அவருக்கு வடிவம் உருவம் எல்லாம். அங்கே இருக்கிறார். அங்கே எப்படி இருக்கிறார்? சுயரூபமாக இருக்கிறார். அவற்றை சுயரூபம் வீட்டுல எங்க கையை கட்டி கொண்டு காலுக்கு மேல கட்டி காலை போட்டு கொண்டு இருக்கிற கடவுள் எப்படி இருக்கிறாருன்னு இப்ப பார்ப்போம். இப்படி சொன்னாதான் விளங்கும். இப்ப அப்ப என்ன செய்கிறார்? இந்த ஷேர் பண்றேன்னு பாருங்க இருக்கா. இது சிவப்பிரகாசத்துல இருக்கிற செய்யுள். இது பதி இலக்கணம் பாருங்க. யாராவது படிக்கிறீங்களா? பலகலையாகம வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல் பதி பரமே அதுதான் நிலவும் அரூருவின்றி குணம் குறிகளின்றி நின்மலமாய் ஏகமாய் நித்தமாகி அலகில் உயிர்க்குயிர் உணர்வாகி அசலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற் சிவமென்பர் தெளிந்துளோரே அவ்வளவுதான், விதிப்படி. அவ்வளவுதான். அது பின்னாலே அது இன்னொன்று வந்துட்டு அது அந்த உரையை எடுத்து அப்படியே போட்டுட்டாங்க இந்த பாட்டுக்குள்ள டைப் பண்ண. இது பதி இலக்கணம் என்று சொல்லி சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசம் என்பது அருமையான ஒரு பாடல். அது அது உமாபதி சிவன் செய்தவர். சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசத்துல 100 பாடல் இருக்குது. அதுல இது பதி இறைவன் எப்படி இருக்கிறார் சொரூப லட்சணம் சொல்றார். பல கலை வியாகம வேதம் யாவையினும் கருத்து. பலவிதமான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த இதுகள், ஆகமங்கள், வேதம் எல்லாத்தின்றையும் கருத்து என்ற அதன் நோக்கம் பதி பசு பாசம் தெரித்த. உலகத்துல இருக்கிற எல்லா புத்தகங்கள், அறிவுகள், விஞ்ஞானம், சயின்ஸ், இப்ப இருக்கிற ChatGPT, DeepSeek எல்லாம் செய்தாலும் இந்த 3ஐயும் அறிதலுக்கு தான் இருக்குது. பதி என்றால் இறையை பற்றி அறிவதற்கு கன புத்தகங்கள் இருக்குது. பசு என்றால் உயிரை பற்றி அறிகிறதுக்கு. இப்ப மருத்துவம் என்றால் உயிருக்குரிய உடலுக்குரிய வியாதிகள் அது எல்லாம் இருக்கிறது. அங்கெல்லாம் பசு அதுக்குள்ள வந்துடும். பாசம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் அதை பற்றி அறிகிறது. இந்த 3ஐயும் அறிகிறது தான் எல்லா புத்தகங்களும். ஒரு அது இருக்கா? அப்ப பலகலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்த சொல்லியாச்சு. பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், மற்றது பாசம் என்பது இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள். பதி இனி பதிய பெரிய பதி பரமே. பதிதான் சுப்ரீம். பரமண்டா சுப்ரீம். பரண்டா என்ன? சுப்ரீம். அதுக்கு மேலே ஒன்று இல்லை. பரசிவன், பராசக்தி, பரபிரம்மம், மற்றது பரலோகம், பரமானந்தம், பரங்கருணை, பரஞ்சோதி, பரகதி, பரமாத்மா, பரமுத்தி எல்லாம் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லாட்டி பரம். பதிபரமே அதான் சுப்ரீம். அதுதான் நிலவும் உரு இன்றி. கடவுள் அங்க அருவமும் இல்லை, உருவமும் இல்லை, உருவமும் இல்லை. 3 வகை திருமேனியும் இல்லை அவருக்கு. சும்மா உபயமா நவந்தர் வேதத்துல அது ரெண்டையும் பராசக்தியையும் பரசிவனையும் அருவம் என்று சொன்னாலும் உண்மையிலே அவர் அருவமும் இல்லை, உருவமும் இல்லை, உருவமும் இல்லை. உரு இன்றி, குணங்குறிகள் இன்றி, எந்த விதமான முக்குணங்களும் கிடையாது. எண்குணங்கள் உண்டு, அது வேற. முக்குணங்கள் ரஜோகுணம், தமோ குணம், தத்துவ குணம் அதெல்லாம் கிடையாது. குறி அடையாளங்களே கிடையாது. அங்க சடையில கங்கை, மற்றது இங்க சந்திரன், பாம்பு, நெற்றிக்கண், திருநறு, பொடி பூசிய நேரி, பவள மேனி அது ஒன்றுமே இல்லை. குறி அடையாளமே இல்லை. நின்மலமாய் பியோ எம்படிமெண்ட். அப்படியே நின்மலம், அழுக்கண்ட சாமானே இல்லை. ஸ்பட்டிகம் என்று சொல்றது. அது என்னென்று சொல்றது? நிஷ்கலம் என்று சொல்லுவார். நிஷ்கலம். கைவல்ய உபனிஷதம் படிச்சாங்க. நிஷ்கலம். நிஷ்கலம்னா அப்படியே ஒரு மாசற்ற நின்மலமாய் யோ எம்படிமெண்ட். ஏகமாய் ஒன்றேதான். அங்க பராசக்தி என்று சொன்னாலும் சக்தி என்றது வேறு ஒன்று இல்லை. அவருடைய பவர், அவருடைய அன்பு, அருள் எல்லாம் தான் அந்த சக்தி. ஏகமாய் நித்தமாகி என்றும் உள்ளது. பதி பசுவாசம் 3மே நித்தம். அதுல இது நித்தம் தந்தான். அலகில் உயிர்க்கு உணர்வாகி. அலகில் என்றா
அலகு அலகில் என்றா எண்ணிக்கை எண்ணிக்கையற்ற அளவிட முடியாத அலகு அலகு என்றது அளவு அளவுக்குத்தான் இத்தனை அழகு அழகு அளவிட முடியாத எண்ணிக்கை இல்லாத உயிர்களுக்கு உணர்வாக எண்கள் முடிவிலி. தமிழ்ல பார்த்தீங்கள் என்றால் தமிழ்ல ஒரு இலக்கம் சொல்லுங்க. நம்பர் 5 தமிழ்ல இலக்கம் 5. 5 எப்படி எப்படி முடியுது? 5 ரூனா ஊ என்று முடியுது. இன்னொரு இலக்கம் சொல்லுங்க. 1 2 வாவ். எல்லாம் ஊ என்று முடியுது. இன்னொரு இலக்கம் சொல்லுங்க. 8 8 ஊ என்று முடியுது. இன்னொரு இலக்கம் சொல்லுங்க. 7 ஊ என்று முடியுது. 1000 2000 தவிர மிச்சம் எல்லாம் ஊ என்று தானே முடியுது. மை காட். ஆ ஊ என்று தானே முடியுது எல்லா இடத்தும். ஓ 1902 அதெல்லாம் இருக்குது எல்லாம். அதை தவிர மிச்சம் எல்லாம் ஊ ஊ என்று முடியுது. ஏன் ஊ என்று முடியுது? வாவ். ஐ டோன்ட் நோ. ஊ இதுக்கு தான் என்பது கண்டிருக்கோம். தமிழ் 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 இலக்கணம் தொல்காப்பியத்தின்படி ஊ என்றது வினை எச்சம் என்று சொல்லுவார்கள். முடிவில்லாதது என்று வரும். அது முடிவி ஊவில வந்தா முடிவில்லாதது என்று வரும். முடிவிலி அப்ப எண்கள் முடிவில்லாதது. அதான் அலகில் உயிர்க்கு உணர்வாகி அலகில் உயிர்க்கு எல்லா உயிர்களுக்குள்ளேயும் உயிர்ப்பாக இருப்பது அவர்தான். உயிருக்கு உயிராக இருப்பது 84 100,000 ஜோனி வேதன் நிறகேற படைத்து 8 84 லட்சம் தன்மையான உயிரினங்களை 80 லட்சம் உயிரினங்கள் சொல்லப்படாது. அப்படிப்பட்ட அவ்வளவு வகையான உயிரினங்களை அண்ட சராசரங்களிலும் படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராய் நிற்கிறார். அந்த உயிருக்கு உயிர்ப்பாய் இருக்கிறது இறைவன் தான். அதான் அலகில் உயிர்க்கு உணர்வாகி அசலமாகி அந்த உயிர்களோடு எல்லாம் இருக்கிறார் அவர். எங்களோட இருந்து நாங்கள் ஒரே ஊத்த தானே. அவர் அங்க நிம்மலமா இருக்கிற நாங்கள் ஒரே ஊத்து. என்ன எங்களோட நாத்தம் தாங்காது. ஆனா எங்களோட இருந்தாலும் அவர் அதால மாட்டுப்படுறேன். அதுல அவர் என்டேங்மி பண்றேன். அசலமாகி செலமண்டா அசைகிறது இல்லையா? செலமண்டா அசைகிறது. எங்களுக்கு சேர்ற கூட்டத்தோட சேர்ந்து நாங்களும் அதோட வந்துடுவோம். அது இறைவன் எங்களோட இருந்தாலும் அவர் எங்களோட ஒன்றுக்கே அவர் பாட்டுப்படுறாரு. அதான் அசலம் 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 செலமண்டா அசைதல். வளைஞ்சு வளைஞ்சு அசைஞ்சு போனா சலம். மற்றது அசலமண்டா மலை அசையாது. மலைக்கும் அசலம் என்று சொல்ற. அசலமாகி அகண்டிதமாய் எங்கும் பிறந்தது. அகண்டிதமாய் கண்டா துண்டு. கண்டா துண்டு. கண்ட துண்டமா வெட்டி போடுவன் சொல்லுவான். கண்டமண்டா துண்டு பகுதி. கைவல்யம் சொல்லுவாங்க. பிரதம கண்டா என்றா முதலாவது பகுதி. திவிதீய கண்ட என்றா 2வது பகுதி. திருதீய கண்ட என்றா 3வது பகுதி. கண்ட என்றா துண்டு. இவர் துண்டு துண்டா இல்லை. அவருக்கு பகுதிகள் இல்லை. இறைவனுக்கு முன்பக்கம் பின்பக்கம் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் என்றெல்லாம் இருக்குதோ? பார்ட்ஸ் இருக்குதோ? இல்லை. ஆனந்த உருவாய் இன்லெஸ் பிளிஸ். உங்களுக்கெல்லாம் இன்பம் தான். இன்பங்கள் இன்ப துன்பம் வினையினால வாரது. இன்பம் என்றால் அதுக்கு எதிரும் பெறும், துன்பமும் பெறும். ரெண்டு டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் மாதிரி. ஆனந்தம் என்றா எதிர்ச்சொல்லி இருக்கும் ஆனந்தத்துக்கு. நல்லானந்தம் புல்லானந்தம் அப்படியா சொல்றாங்களே இல்லத்தானே. ஆனந்தத்துக்கு எதிர்ச்சொல்லி இல்லை. பாருங்க தமிழ் என்ன அழகா இருக்கண்டு. ஆனந்தத்துக்கு எதிர்ச்சொல்லி இல்லை. ஏன்னா அங்க அதுதான் ஆனந்த உருவாய். இறைவனுக்குத்தான் ஆனந்தம். சச்சித் ஆனந்தம் என்று 3ஆ சொல்லுவார். அதை சொன்னா இறைவன் தான் சத்தாக இருக்கிறான், என்றும் உள்ளதாக நித்தியமா இருக்கிறான். சித்து அறிவுள்ளதாயும் இருக்கிறான். ஆனந்தம் ஆனந்தம் உள்ளதாயும் இருக்கிறான். சத்து ஆனந்தத்துல இந்த 3ம் இறைவனுக்கு பதிக்கு பொருந்தும். பசுவாகிய ஆன்மா அது சத்தோ எஸ் என்றும் உள்ளது. ஆன்மா அழியாது. அது எல்லா இடத்துலயும் இருக்கு. அது சரி. 2வது சத்து ஆன்மா சித்து அறிவுள்ளதோ? ஓம் அறிவுள்ளது. இறைவனை போல ஆன்மாக்கும் அறிவு இருக்குது. ஆனா இறைவனுக்கு முற்றறிவு, ஆன்மாவுக்கு சிற்றறிவு. இறைவன் இயல்பாகவே யாவும் அறிந்தவன். ஆன்மாக்கு சுட்டறிவு, படிச்சறியும் அல்லது பட்டறியும். அதான் வித்தியாசம். 2க்கும் அறிவு உண்டு. ஆனந்தம் உண்டோ ஆன்மாவுக்கு? இல்லை. ஆன்மாவுக்கு ஆனந்தம் கிடையாது. இன்ப துன்பங்கள் உண்டு வினைப்படி. அடுத்தது பாசம். முப்பொருள் பாசம். பாசம் என்றும் உள்ளது. எஸ் சத்து. முப்பொருள் உண்மை.
சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படையே அதுதானே. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்றும் உள்ளது. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, ஒண்ணும் இருக்குது. ஆனா பாசத்துக்கு சித்து இருக்கோ, அறிவு இருக்கோ? இல்லை. பாசத்துக்கு ஆனந்தம் இருக்கோ? அதானே ஜடம். இந்த கம்ப்யூட்டர்ல இவ்வளவு சிவப்பிரகாசம் எல்லாம் இருக்கு, அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருமா உடனே? இல்ல. சச்சி பெரிய இப்ப சைவ சித்தாந்தம் எஸ்ஏ எழுதுது, ஆனா அதுக்கு தெரியுமா சைவ சித்தாந்தம்? நேற்று தமிழ்ச்சங்கத்துல அதான் டாபிக். அப்ப செயற்கை நுண்ணறிவு வந்து இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இனி ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அடுத்த லெவல கொண்டு வரும், AGI. அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் ஸ்பெஷலைஸ்ட் இன்டெலிஜென்ட் ASI. இதுகளிலும் வந்து அதுகள் எங்களை போல உணர்வுள்ளதா வந்துடுமா இந்த இன்டெலிஜென்ட். எந்திரன் மாதிரி பிற காதலிக்க துவங்கிடும். ஆனா முத்தி கிடைக்கும். அப்ப ஆனந்த உருவாய் அன்றை செலவரிதாய். செலவரிதாய் என்றா என்ன? செல்வதற்கு அரிது, ரொம்ப கஷ்டம் போறது. சரி, வேற எங்கன்னு போகண்டா போயலமோ? இல்ல, எல்லாரும் அங்கதான் போய் கொண்டிருக்கிறோம். செல் அதிகா எல்லாம் அதுதான் பதி, வேற ஒரு இடமும் போயல. எங்க சுத்தினாலும் அங்கதான் போவோம். சிறிதாகி பெரிதாகி சிறிதாகி அனோரணியார். கைவல்ய உபனிஷத் ஞாபகம் இருக்கா? அனோரணியார், அணுவுக்குள் அணுவாய் மகா பெரியதாய் வந்ததில்ல. கைவல்ய உபனிஷத் படிக்கல, காலையில படிக்கிறார்களுக்கு தெரியும். கைவல்ய செவ்வாய்க்கிழமையில அனோரணியார் என்று வந்து. அனோரணியார் என்றா சிறியது சிறியது, இது பெரிதாய், பெரிதையில் பெரியது, மகா. திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்துளோரே. இது இறைவனுடைய சொரூப நிலை. இது பரலோக இருப்பு, சுயரூபம் இறைவனுக்கு. இப்படி லம்போதரனோ சிவகுமாரோ வீட்டுல கையில் கட்டி கொண்டு காலுக்கு மேல கால் போட்டு டிவி ப்ரோக்ராம் பார்த்து ஆஹான்னு இருக்கிற மாதிரி இறைவன் இருக்கின்ற நிலைதான் சுயரூபம், சொரூப நிலை. இதுக்கு அடுத்ததாகத்தான் நாங்க பார்த்த நிலை தடத்த நிலை. தடத்த நிலையில வந்து அது வந்து சிவஞான சித்தியால வர்றது. அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கையே தேடலாம் நினைக்கிறேன். வந்து தட்டச்சு தேடல் இருக்குது. தட்டச்சு தேடலுக்கு போய் தெரியுதானே உங்களுக்கு தட்டச்சு? போயிட்டு அந்த பாடல் வந்து சிவம் சக்தி நாதம் பிந்து என்று தானே வருகிறது. பாருங்க, சானாவே ஈனாவை போட்டா சீனா வரும். தொடங்குது சிவமண்டப சொல்லோட தொடங்குற பாடல்களை தேடினா அந்த பாடல் வந்துடுவார். இதுல வரையல. ஏன் வரையல? சொற்புணர்ச்சி வித்தியாசம். சிவன் செண்டு போட்டிருப்பாங்க அங்கால, அதான் பிரச்சனை. சிவன் சக்தி என்று வரைய. அப்ப இதான் இந்த நீ சப்பிக்கு வந்து இதையும் பிடிக்குமா நினைக்கிறேன். சின்ன போட்டு பார்ப்போம். சிவன் சக்தி இதுதான் நாங்க பார்த்தது. இது இறைவனுடைய தடத்தருவம். அப்ப பரலோகத்தில இருந்து சுத்தமாய உலகத்துக்கு வாரேன். அதை விட்டு ஆபீஸ் நான் சொன்ன, அது வீடு, இதை விட்டு ஆபீஸ். இங்க வாரு. இங்க வந்த உடனே இறைவனே வந்துட்டார். சிவம் சக்தி. இந்த சிவன் சக்தி என்றது முதல் ரெண்டு உண்மையிலே பரலோக இருப்பத்தான் நீங்க சொல்றார். பரலோக இருப்பு. நாதம், நாதம் என்ற தத்துவத்துல வந்து சிவன் நிற்பார். அதை சொல்றது அபர சிவம். விந்து, விந்து என்ற தத்துவத்துல சிவன் வந்திருப்பார். அபர சக்தி என்று சொல்றது. பராசக்தி வரை இது அபரசக்தி, அல்லது ஆதிசிவன் ஆதிசக்தி என்றதும் இதேதான். மற்றதெல்லாம் அனாதி தத்துவத்துல வந்து சதாசிவன், சதாக்கிய தத்துவத்துல சதாசிவனா இருப்பார். திகழின் ஈசன் மகேஸ்வர தத்துவத்துல மகேஸ்வரனா இருப்பார். உபந்தருள் உருத்திரன் தான் மாலயன் ஒன்றினொன்றாய். உருத்திரன் மாலயன் இந்த மும்மூர்த்திகளாகவும் சுத்தவித்த தத்துவத்திலே இருப்பார். பவந்தரம் அருவம் 4. அருவம் 4. எது அருவம்? சிவம், பரசிவம், அருவம், பராசக்தி, அருவம். அருவம் வந்து இங்க உபசாரமாத்தான் சொல்லியிருக்கு. உண்மையில வந்து பார்த்து நாங்க அருவம் இல்லை உருவம் இல்லை, ஆனா இங்க அருவம் என்று போட்டிருக்கு. நாதம், பிந்து, நாத தத்துவத்தில் இருக்கிற அபரசிவன் அல்லது ஆதிசிவனும் அருவம். பிந்து தத்துவத்தில் இருக்கிற அபரசக்தி அல்லது ஆதிசக்தியும் அருவம். இந்த 4 அருவம். அருவன் 4. இங்கு உருவன் 4. உருவன் 4 மகேஸ்வரன். நடுவில் இருக்கிற சதாசிவனை விட்டுட்டு இங்கால இருக்கிற மகேஸ்வரன், ஈசன், உருத்திரன்,
மால் அயன் 4 பேரும் உருவம். உபயம் உபயம் என்றது ரெண்டுக்கு இடைப்பட்ட அருவுருவமாயிருப்பது ஒன்று. சதாசிவ தத்துவத்துல சதாசிவனாயிருக்கிறது சிவலிங்க வடிவம், உருவம் ஒன்றாய். நவந்தரு பேதம் பாத்தீங்கன்னா 9 வடிவமாக ஏகநாதனே நடிப்பன் என்பர். இது நம்முடைய தடத்த நிலை, அபிஷியல் ஸ்டேட். சிவகுமார் இப்ப இருக்கிற மாதிரி, நான் இப்ப இருக்கிற மாதிரி இருக்கிறது தடத்த நிலை. பிறகு அடுத்த வேலைக்கு போய் மாறும். என்ன சிவகுமார் மோட்டார் சைக்கிள்ல சுழிச்சு கொழும்பில் ஓடிக்கொண்டு கேட்க இப்படியா போறவர் இல்லையே. நான் ஆபீஸுக்கு போய் இப்படியே போறேன் நான் இல்லையே. ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போய் இப்படியே போறது இல்லையே. அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கெட்டப் இருக்குது. அது மாதிரி இறைவனும் அந்தந்த இடங்களுக்கு அந்தந்த தொழில்களுக்கு போகும் பொழுது அந்தந்த வடிவத்துல போறேன். நவந்தர் வேதமாக ஏகநாதனே நடிப்பன். அடுத்த பாடல்ல வந்து என்ன நடக்கும்? சக்தி என்ன செய்கிறார்? இந்த பாடம் படிங்க. இதான் இன்றைக்கு படிக்க வேண்டிய சக்தி. இறைவன் எந்த வடிவத்தில் இருக்கிறாரோ அந்த வடிவத்துக்கு சக்தி. நான் சொல்றது எல்லா ஆபீஸுக்கும் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் ஒரே ஆள் தான் போய் வேலை செய்கிறார். அந்தந்த இடத்துல செக்ரட்டரி இருக்குது. எல்லா இடத்துக்கும் செக்ரட்டரி ஒரு ஆள் தான் அந்தந்த இடத்துல. பாருங்க, சக்தியாய் பரசிவனாயிருக்க பராசக்தி, இது பரலோகத்துல. பிந்து சக்தியாய் பிந்து தத்துவத்துல அபரசிவமாக நாதத்துல சிவன் இருக்க, பிந்து தத்துவத்துல அபரசக்திகள் ஆதிசக்தியா இருப்பா. சக்தியா இருக்கிறது உண்டு. பிந்து சக்தியாய் சதாசிவனுக்கு வரைக்கும் என்னவா வருவா? மனோன்மணி. மனோன்மணிதானாகி. அடுத்தது மகேஸ்வர தத்துவத்துல போய்க்கு என்ன வருவா? பாருங்க, மகேசையாகி மகேஸ்வரி. மகேஸ்வரி என்ற பேர் இப்படித்தான் வருவது. மனோன்மணி மகேஸ்வரி. இந்த பேர் வைக்கிற ஆக்களுக்கு அருமை என்னன்னு கேட்டா, இந்த பேர் வைக்கிற ஆக்களுக்கு வாழ்க்கையில துன்பங்கள் குறையும். ஜோர் சுவாமியோட வரலாற்றை படிக்க தான் படிச்சேன். ஒரு இடத்துல ஏதோ பேர் வச்சிருந்த வசந்தினி ஏதோ சம்திங் கண்டு ஏதோ பேர் வச்சிருந்த 2 பிள்ளைகளுக்கு ஜோர் சுவாமிகள் சொல்லி மாத்தினவர். ஆனந்தவல்லி, அற்புதவல்லி, இப்படி சில பேர்கள் மாத்தினது. அப்படி மாத்தின பொழுது நான் பிறகு பார்க்கிறேன், எங்களுடைய பேஷன்ஸ் வாழால தெரிய விளையாட்ட பேர்கள். இப்படி எல்லாம் பொது பெயரா இருக்கிற பெயர்கள்ல பார்த்தா வாழ்க்கையில சோதனை கூட இருக்கும். ஆனா இறை பெயரோடு இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில சோதனைகள் தப்பி பிழைச்சிருவார்கள். அந்த பேர் வைக்கிறதுல இருக்கு. சிவயோக நாயகி என்று பேர் வச்சிருக்கிறார் சிவகுமார். என்ன சிவலோக நாயகி, சிவயோக நாயகி, சிவலோக நாயகி, சிவயோக நாயகி என்று பேர் வச்சிருக்க. அதெல்லாம் அருமையான பெயர்கள். அதான். அப்ப என்ன? மகேஷயாகி உமை திருவாணியாகி. உமை என்பது உருத்திரனுக்கு போகும் பொழுது உமை சக்தி. திரு என்பது திருமகள் லட்சுமி. விஷ்ணுவுக்கு மாலுக்கு திரு லட்சுமி. வாணி என்பது சரஸ்வதி. சரஸ்வதி. பிரம்மாவுக்கு வாணியாகி. வைத்துரும் சிவ ஆதிக்கு சிவன் முதலான இந்த நவந்தர விபூத்தங்களுக்கு இங்கன் வருஞ்சக்தி ஒருத்தியாகும். ஒருவளையதான் சக்தி. எத்திறன் நின்றான் ஈசன். இறைவன் எந்த பக்கத்துல நிற்கிறானோ அத்திரம் அவளின் நிற்பள். அந்த இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி அவளின் பாருங்க. சக்தியாய் விற்பண்டா பராசக்தி. பிந்து சக்தியாய் ஆதிசக்தி. மனோன்மணிதானாகி. சதாசிவனுக்கு மனோன்மணி. சதாசிவனுக்கு சக்தி மனோன்மணி. உத்துரு மகேஷயாகி. மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரி. உமை உருத்திரனுக்கு உமை. திரு மாலுக்கு திருமாலுக்கு திரு லட்சுமி. வாணி அயனுக்கு அல்லது பிரம்மாவுக்கு வாணி என்கிற சரஸ்வதியாகி. வைத்துரும் சிவ ஆதிக்கு சிவன் முதலான இந்த மூர்த்தங்களுக்கு வருஞ்சக்தி ஒருத்தியாகும். எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள். இதெல்லாம் சுத்தமாயா உலகு. எல்லாம் இறைவனும் சக்தியும் நந்து தொழிற்படி நிலை இருக்கணும். இதுல விலங்குதானே ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் நீங்க. அடுத்த பாடலுக்கு போவோம். பாருங்க என்ன போகுது. சத்திதான் நாதமாதி தானகும் சிவமும் மந்தும் சத்திதான் ஆதியாகும் தரும் வடிவானவெல்லாம் சத்தியும் சிவமுமாகும். சத்திதான் சந்தனுக்கோர்
சத்தனுக்கோர் சத்தியாம் சத்தியாம் சந்தன் சத்தன் சத்தன் அம்மா சந்தன் வேண்டிட்டெல்லாமான் இல்லை சத்தன் சத்திதானே. சத்தன் சத்தன் என்று வர வேண்டும். சத்தியம் சத்தன் சத்தனுக்கோர் சத்தனுக்கோர் சத்தியாம் சத்தன் வேண்டிட்டு எல்லாமான் அது முதல் சொன்னாதான். இறைவனுக்கு உலகமும் அவதான், இடமும் அவதான், ஆதாரமும் அவதான், ஆசனமும் அவதான், வடிவமும் அவதான். இறைவனுடைய உணர்வு இருக்குத்தானே அன்பு, அதுவும் அவதான், ஆற்றலும் அவதான். அப்ப சக்திதான் நாதமாதி தானாகும். சக்திதான் நாதம் முதலான இந்த வடிவங்களை எடுக்கிறதும் சக்திதான். எப்படி என்றால் நான் சொன்னேன், காற்றிலே நீராவி இருக்குது, கண்ணுக்கு தெரியுதோ? இல்ல. இல்ல. கொஞ்சம் குளிர் வந்தோடனே என்ன நடக்குது? பனிப்புகார் வருகிறது. இன்னும் கொஞ்சம் குளிர் வந்தோடனே என்ன செய்யுது? பனித்துளி வருகிறது. இன்னும் கொஞ்சம் குளிர் வந்தா மழையா கொட்டுது. இன்னும் கொஞ்சம் குளிர் வந்தா என்ன செய்யுது? பனி கொட்டுது. இன்னும் கொஞ்சம் குளிர் வந்தா ஐஸ் கட்டியா வந்துடுது, ஆலங்கட்டி மாதிரி. இப்படி இந்த குளிரண்ட ஒன்றுதான் கண்ணுக்கு தெரியாத நீராவியை பனிப்புகாராக்கி, பனித்துளியாக்கி, மழையாக்கி, வெள்ளமாக்கி, பனி கொட்டுற பனியாக்கி, பனி கட்டியாக்குது. எல்லாம் குளிர் தான் செய்யுது. அதே மாதிரி இந்த இறைவனையும், ஒரே இறைதான், இறைவனையும் இந்த வடிவங்களாக எல்லாம் செய்வது அந்த சக்தி. எங்கள் மீது இறைவன் கொண்ட அந்த அன்பு இதற்காக இது நடக்குது. சக்திதான் நாதமாதி தானாகும். நாதம் பிந்து படிச்சாங்கல்லானே. நாதம் பிந்து சிவன் சக்தி, நாதம் பிந்து மகேஸ்வரன், மற்றது சதாசிவன் மகேஸ்வரன், மற்றது உவந்தரு மாலையன் உருத்திரன். இவெல்லாமே அந்த சக்தி தான். சிவவும் அந்த சக்திதான் ஆதியாகும். சிவத்துக்கு அந்த சக்தி தான் ஆதி. தரும் வடிவானவெல்லாம் சக்தியும் சிவவுமாகும். எல்லா வடிவங்களும் சிவமும் சக்தியும் தான். சக்திதான் சத்தனுக்கோர் சக்தியாம். சத்தன் என்பது சக்தியை உடையவன் சக்தன். அவனுக்கு இருக்கிற சக்தி சக்தி தான். சத்தன் வேண்டிட்டில்லாமான் சக்தித்தாமே. அவருக்கு என்ன வேண்டுது? அவருக்கு ஒரு சித்தம் வருகிறது. இப்படி உயிர்கள் எல்லாம் நின்ற விடுக்கு வர வேணும், என்ன போல வர வேணும் என்பதுதான் அவருடைய இச்சை, அவர் வேண்டுதல். அந்த வேண்டுதல் என்ற அந்த எண்ணமே சக்தி தான் ஐயா. எங்கள் மீது கொண்ட அன்பு கருணை எல்லாம் சக்தி. அருள் அது சக்தியாக என்று சொல்லுவார்கள். இறைவனுடைய அன்பு, அருள், நோக்கம், இச்சை எல்லாமே சக்தி. இவருடைய கிரிய சக்தி, இவருடைய அறிவு சக்தி, இவருடைய ஆற்றல் சக்தி, இவருடைய செயல் சக்தி, இவருடைய வடிவம் சக்தி, அவருடைய ஆதாரம் சக்தி, ஆசனம் சக்தி, இடம் சக்தி, உலகம் சக்தி, வடிவமே சக்தி. அவ்வளவுதான். அப்ப சிவசக்தி சம்பந்தம் என்றா இதுதான். இப்ப சக்தியை சிவத்தில இருந்து பிரிக்கலாமோ? இல்ல. அன்னைக்கு பேச்சுல சொன்னார் அவர். சக்திக்கு வந்து சொல்றது இகாரம், இகாரம் என்று சொல்ற. இகாரம் வந்து சக்தியா. அப்ப இகாரம் ஹ்ரீங்காரம் என்றது அவருக்கு பீஜமே ஹ்ரீங் என்று தானே வரும். ஹ்ரீங்கார ஹ்ரீம் என்றது சக்தி பீஜம். ஹ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீ ஈ என்றது சக்தி. பாருங்கோ, சிவத்துல ஈ எடுத்து விட்டா என்ன வந்துடும்? சவம். ஐயா ஆதிசக்தி, ஐயா ஆதிசக்தியாகத்தானே வருப்பா அங்க சுத்தமாய புவனத்துக்குள்ள சிவனோட கலப்பின்றி அந்த ஒருமிக்க இருக்கக்கூட ஆதிசக்தி தானே அது. 36 தத்துவங்களை மனக்கண்ணுக்கு கொண்டு வரைக்க சுத்தமாயில 5 தத்துவங்கள் கண்ணுக்கு வந்துட்டு. 5 தத்துவங்களையும் சொல்லுங்க. நாதம், விந்து, சதாக்கியம், மகேஸ்வரம், சுத்தவித்தை. 5 தத்துவம், 5 தளங்கள். இப்ப நான் இப்ப சொல்றது 5 தளங்களையும் 5 டிஃப்ரெண்ட் ஆபீஸ். கொழும்புல தான் இருக்குது. எஜுகேஷன் ஆபீஸ் கபிலக் ரோட்ல இருக்குது. இமிகிரேஷன் ஆபீஸ் அங்க இருக்கு, பத்திரம் இல்லையோ அங்க இருக்குது. ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் இஞ்சால, சுவசரிப்பா இஞ்சால இருக்குது. அப்படி எல்லா இடத்துலயும் 5 இருக்குது. அமைச்சரவை எல்லாம் குறைச்சாச்சு தானே இப்ப.
அப்ப ஓ அடுத்த பட்ஜெட்ல என்னடா யோசிச்சுட்டார், ஓகே இவ்வளவு அமைச்சர் தேவையில்லை, ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டார், இவ்வளவுத்தையும் பேரண்ட் பிரிச்சு பிரிச்சு 4-5 அமைச்சர் தான் இருக்கணும். ஒரு அமைச்சர் தான் கல்விக்கும் அமைச்சர், சுகாதாரத்துக்கும் அமைச்சர், இமிகிரேஷனுக்கும் அமைச்சர், எல்லாத்துக்கும் அமைச்சர். இப்ப எல்லா ஆபீஸுக்கும் அவர் தான் போறார். இப்ப இந்த தலங்கள் 5, இந்த 5 ஆபீஸ் மாதிரி நாதம், பிந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்தவித்தை. சுத்தவித்த தளத்துல ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல 3 மாடி இருக்கு. அதுல ஒரு மாடியில படைத்தல் டிபார்ட்மெண்ட், அடுத்த மாடியில காத்தல் டிபார்ட்மெண்ட், அடுத்த மாடியில அழித்தல் டிபார்ட்மெண்ட், 3 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கணும். அப்ப ஒரு மினிஸ்டர் தான் எல்லாத்துக்கும் போகணும். அப்ப அவர் இங்க இருந்து அங்க போவார், அங்க இருந்து அங்க போவார், எல்லாத்துக்கும் அங்க போறார். அங்க அவருடைய செக்ரட்டரி வந்து ஒரு ஆள் தான் எல்லா இடத்துலயும் கூட்டிக் கொண்டு போவார். அங்க போகணும்னு எல்லா இடத்துலயும் ஒரு ரூம் ஒன்று இருக்கு தானே என்ன, அங்க இருந்து அந்தந்த தொழில்களை அதுகளுக்கு கீழே இருக்கிற ஆட்களை கொண்டு செய்விச்சு எல்லாம் இதன்னு கொண்டு பாரு. அதே மாதிரி இந்த பரசிவன் பராசக்தி, இதுக்கு அப்பாற்பட்ட பராசிவன் பராசக்தி மினிஸ்டர் வந்து இந்த இதுகளுக்கு இருக்கிற மினிஸ்டர் ஆபீஸ் படத்தில் இருக்கிறாரு இல்லையே, அவருடைய வீடு வேறு. அப்ப மினிஸ்டர் வந்து எங்க இருக்கிறாரு, எங்க சினவன்கானல்ல இருக்கிறாரு, அங்கேயோ எங்கேயோ இருக்கு. அப்பதான் இருக்கிறது எங்கேயோ இருக்கிறாரு. அங்க இருக்கிற மினிஸ்டர் செக்ரட்டரியோட நேர முதலாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவார், இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாரார். நாதம் என்ற தத்துவம் அங்க வந்தார். அங்க வந்து அவர் பேர் அவர் வந்து அங்க வந்தார் அவர் வந்து ஆதிசிவன். ஆதிசிவன் அதாவது நாதம் என்கிற மாயா தத்துவத்திலே சிவன் வந்து தொழிற்படுகின்ற பொழுது அந்த சிவன் வந்து ஆதிசிவன். அதை நாதம் என்று அந்த சிவத்தை சிவம் என்றும் சொல்லுவார்கள், நாதம் என்றும் சொல்லுவார்கள், அபரசிவன் என்றும் சொல்லுவார்கள். ஏன்னா பரசிவன் தான் அங்கால இருந்தது வீட்டுல. அப்ப நாதம் என்ற தத்துவத்துல சிவன் வந்து தொழிற்படுகின்ற பொழுது அவர் அபரசிவன். பரசிவன் வந்து அவர் அபரசிவன், அவர் வந்து ஆதிசிவன். அவரை நாதம் என்றும் சொல்லுவார். நாத தத்துவ தொழிற்படு நாதம் என்றும் சொல்லுவார். அதே மாதிரி அந்த பிந்து என்ற தத்துவம் இருக்குத்தானே, சக்தி தத்துவம். சக்தி தத்துவத்துல அவர் தொழிற்படுகின்ற பொழுது அந்த அவருடைய தொழிற்பாடு இருக்கிற பொழுது அது சக்தி, அது ஆதிசக்தி அல்லது அபர சக்தி அல்லது பிந்து, பிந்து சக்தி. சக்தியாய் பிந்து சக்தியாய் என்று வந்து 2 பாட்டு, அது 2ஆ வருது. அப்ப இதுல இப்படித்தான் பார்க்க வேண்டும் நாங்க. அது சைவ சித்தாந்தம் படிக்க எல்லாரும் பாடமாக்குறது தான். அது வந்து இப்படித்தான், இது இலகுவா விளங்குதல்லோ. ஐயா அப்ப இந்த திரோதான சக்தி அண்டு நாங்க பிறகு இந்த பிரகிருதி மாயக்குள்ள வரக்குள்ள ஆதிசக்தி அண்டு தானே சொல்றோம், அதையும் அதையும் இல்லையா? போக சக்தி என்று சொல்றது போக சக்தி. இது இந்த சக்தியின் அதிர்ஷ்டத்தை தான் இஞ்சால எல்லாம் பெறப்போகுது. இந்த சக்தி தான் இஞ்சால இருக்கிற கீழ சக்திகள் எல்லாம் அதிர்ஷ்டிக்கு. கிரியா சக்தி, இச்சா சக்தி, ஞானா சக்தி தான் அங்கேயே வருது. இது சித்தாந்தத்துல படிப்பீங்க. அது ஞானா சக்தி பதிந்து நாதம், கிரியா சக்தி பதிந்து பிந்து, ஞானவங்கிரியையும் சம அளவுல பதிந்து சாதா, அதெல்லாம் டெக்னிக்கல். நான் இதை சொல்லல, குழப்பி போடும் மக்களை கண்டு சொல்லல. அப்ப அங்கேயே எல்லா சக்திகளும் வந்துட்டு என்ன. அதுல திரோதான சக்தி ஆதிசக்தி என்று சொல்றானே ஐயா. அது என்னவன் சொல்லட்டும் அம்மா. இப்ப என்னன்னு கேட்டா நாங்க சொல்ற திரோதான சக்தி என்றா என்னன்னு கேட்டால் உயிர்களை பாசத்திலே இருந்து செலுத்தி இந்த புறப்புறப்புகளை செலுத்தி இந்த போகங்கள்ல செலுத்துற சக்தி திரோதான சக்தி. அது ஒன்று இருக்குத்தானே. அது திரோதானம் என்றது அருட்சக்தியையும் சொல்ற அருட்சக்தி. திரோதான சக்தி என்றது நீங்க சொல்றது அருட்சக்தி இல்லையா, மறைப்பு சக்தி தான் மற்றது. அருட்சக்தி. அருட்சக்தி வந்து சிவத்தை நோக்கி செலுத்துற சக்தி அருட்சக்தி. மற்றது இங்கால வெளிக்கிற சக்தி போக சக்தி. அது வந்து அதாவது மறைப்பு சக்தி என்று சொல்லுவோம். பஞ்சாட்சரத்துல 2 எழுத்து தானே இங்கால, யாவுக்கு பக்கத்துல 2 எழுத்து இருக்கு. அப்ப உயிர்களுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் நடக்குது. நல்ல அம்மா நல்ல கம்போட இருந்து பேதி வருது. ஊர்ல ஞாபகம் இருக்கு, அம்மா எங்களுக்கு அம்மா எல்லாம் பேதி கொடுக்குறான்னு நாங்க ஓடி ஓடி திரிகிறது. அப்படியே போய் எங்களோட கிராண்ட் ஃபாதர் வந்து ஆபீஸுக்கு பூந்துடுவோம். இன்றைக்கு விடு பாப்போம், அது அடுத்த கிழமை கொடுப்போம். அது மரக்கருணை மாதிரி தானே. அப்ப நாங்கள் ஓடி திரிகிறது. அம்மா விட மாட்டா, இழுத்து கொண்டு வந்து வச்சு கொடுத்துட்டு என்ன அந்த மாதிரி தான். அப்ப அதுதான் இப்ப நடக்குது எங்களுக்கு. அது கிடக்க சில கிட கொடுக்கக்குள்ள பிறகு அதுக்கு பிறகு சீனிதாரன் சக்கரதாரன் தான் இதாகிறது தேதி வருந்தோட என்ன. அப்ப அது இன்பங்களை செலுத்தி இது நடக்குது. ஆனா வருத்தம் மாறிட்டுதுண்டா அதே அம்மா
வடிவாக அணைச்சு எடுத்து லட்டுக்கிட்டெல்லாம் அந்த ஆற மாதிரி அதான் சிவத்தை காட்டுறது. அதே அம்மா தான். அது அருட்சக்தி. திரோதானம் என்பது அருட்சக்தி. டெக்னிக்கல் தமிழ் வடிவ சிம்பிள். அருட்சக்தியும் மறைப்பு சக்தியும் என்றா சரி. எல்லாமே சக்தி தான். நன்றி ஐயா, நன்றி. இனி அடுத்ததை சொல்றேன். எப்படி சொல்றாரு இது? படிங்க. சிவம் சக்தி தன்னை ஈன்றும் சக்திதான் சிவத்தை ஈன்றும் உருவத்திருவம் திருவருவம் உணர்ந்து இங்கு உலகுயிரெல்லாம் மீண்டும் பவன் பிரமச்சாரியாகும் பான்மொழி கன்னியாகும் தவந்துரு ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியுமன்றே. சக்தி தன்னை என்றும் தன்னுடை இமவான் மகற்கு தன்னுடை கேள்வன் மகன் தகப்பன் எங்க வருகிறது அது? இமவான் மகற்கு தன்னுடை கேள்வன் மகன் தகப்பன். திருவாசகத்தில் இமவான் மகற்கு தன்னுடை கேள்வன், கேள்வன் என்றா கணவன் காதலன், மகன் மகன் தகப்பன். எல்லா முறையும் வந்துட்டு இது அபிராமி அந்த அதிலேயும் வருவதல்லோ. கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தன் இளையவளே. கரை கண்டனுக்கு மூத்தவள், சிவருமானுக்கு மூத்தவள் என்று வரும். சிவம் சக்தி தன்னை ஈன்றும் சக்திதான் சிவத்தை ஈன்றும். இது எப்படி என்ன இந்த தத்துவ இதுலதான் வளர்க்கிறது. அது நம்ம அம்மா தத்துவம் சேவ சித்தாந்தம் தெரிஞ்சவ இருக்கிறா. சிவன் சக்தி தன்னை ஈன்றும் என்பது அந்த சிவத்தில இருந்துதான் சக்தி வருகிறது சொல்லுவார். சிவத்தினுடைய கிரியா சக்தி பதிந்து கிரியா சக்தி நாதம் பிந்து என்கிற தத்துவத்தில் தொழிற்பட அங்க வந்து அது வருது. அதான் சிவன் சக்தி சக்திதான் சிவத்தை ஈன்றும். சக்தியிலிருந்து கூட அங்கால சதாசிவன் வாரஸ் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகு உயிரெல்லாம் ஈன்றும். சிவமும் சக்தியும் சேர்ந்துதான் அங்கால எல்லா தோற்றங்களும் 36 தத்துவங்களும் ஒண்ட ஒண்டா வந்து உலகம் வந்து உயிர்கள் எல்லாம் வருகிறது. பவன் பிரம்மச்சாரியாகும். அவர் 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு செய்ய அவர் பிரம்மச்சாரி பான்மொழி கன்னியா என்றால் கருத்து என்ன? முதல் வந்துச்சு அசலமாகி. அவர் அசைய மாட்டார். அவர் எல்லாத்தோட ஓடியாடி இருந்த அழகில் உயிருக்கு உணர்வாகி அசலமாகி உயிர்கள் எல்லாத்தோடய உண்டாயிருந்து நாங்க செய்கிற கூத்துகள் எல்லா ஊத்துகளோட எங்களோட இருக்கிறார். ஆனா அவர் ஒரு ஊத்தையும் இல்லாம இருக்கிறார். அதான் அசலமாகி. அதேதான் இங்க பாருங்க, அவர் இவ்வளவும் செய்கிறார். ஆனா அவர் பிரம்மச்சாரி, அவர் கண்ணி. தவந்தரு ஞானத்தோர்க்கே இத்தன்மைதான் தெரியும் அன்று. விளங்காதென்றாரும் சொன்னீங்கள்டா உன்னோட சொல்லிவிடும், உங்களுக்கு ஞானம் இல்லை என்று சொல்லக்கூடாது. தவந்தரு ஞானம். தவம் என்றது என்ன? தவம் என்றா காட்டுல போய் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிற தவம் என்று சொல்றது. தவம் என்பது கோட் சென்டர்ட் லைஃப் ஸ்டைல். அதான் தவம். அதைத்தான் சரிய சிவபுண்ணியம், சரிய கிரிய யோக ஞானம். காட் சென்டர்ட் லைஃப் ஸ்டைல். கடவுளை மையமாக கொண்ட வாழ்க்கை நெறி. எங்கே ஓடினாலும் காரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். என்ன அதுதான் காட் சென்டர்ட் லைஃப் ஸ்டைல். அதுதான் சரிய கிரிய யோக ஞானம். அது சிவஞான மாபாடியத்துல வரும். ஈண்டு தவம் எனப்பட்டது மே சரிய கிரிய யோகங்களாம் என்று சொல்லுவார். சிவஞான பூதத்தில் ஒரு சூத்திரம் பெற சொல்லுவோம்மா. தம்முதல் அன்புல வேடனின் அயந்தனை என்று தன்முதல் குருவுமாய் தவத்தலில் உணர்த்த விட்டு சிவஞான சூத்திரம் இருக்கல்லோம்மா. அந்த சூத்திரத்துல தவம் என்ற சொல்லுக்கு விளக்கம் சொல்லிக்க சொல்லுவார். ஈண்டு தவம் எனப்பட்டது மே சரியை கிரிய யோகங்களாம். தவமண்டா வேற ஏதோ ஒன்று யோசிக்கப்படாது. தவமண்டா வேற ஏதோ ஒன்று யோசிக்கப்படாது.
அப்ப இதெல்லாம் அப்படி எல்லாம் விளங்கி இதெல்லாம் இருக்குது, இப்படி உலகெல்லாம் இருக்குது, இதெல்லாம் விளங்காட்டிக்கு உங்களுக்கு ஞானம் இல்லையென்ற கருத்து லம்பதண்ட பாடம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஞானம் இல்லையென்றா கருத்து சிவபுண்ணியம் சரியா செய்யல என்று கருத்து. ஞானம் இருக்கிறபடியா தான் இந்த வகுப்புல இருக்கிறோம் சிவ அது பாடத்திலே கொஞ்சம் இப்படி இலகுவாக சொல்லிக் கொண்டு போனாதான் வகுப்பு சுவாரஸ்யமா இருக்கும். படிக்கிறது சிவஞான சித்தியார், அது இவ்வளவு பேர் இருக்கிறதே பெரிய விஷயம். சிவா சிவா. அதை படிங்க பாப்போம். தனுகரண புவன யோகம் தற்பரம் பந்தம் வீடென்று அணுவினோர் எல்லாமாகி அடைந்திடும் தத்துவங்கள் இனி தரின் திவை நிவிர்த்தி முதல் கலை இடத்தே நீக்கி நனிபெற உணர்ந்தோனந்த தத்துவ ஞானி ஆவான். யார் தத்துவ ஞானி என்று பிறவிலக்கிடம் கொடுக்கிறார். தனு தனு கண்டது என்ன? வெல்த், உடம்பு. செல்வம். செல்வம் இல்ல, தனு கண்டது உடம்பு. சாரி, தனம் கண்டா தான் செல்வம். தனு கண்டா உடம்பு. கரண கண்டா உடல் உறுப்புகள், உறுப்புகள், கருவிகள். கை, கால், கண், மூக்கு, மனம், புத்தி எல்லாம் கரணங்கள். புவனம் என்றா உலகங்கள், உலகங்கள். போகம் என்றா அனுபவம், உலகத்தில் இருக்கிற அனுபவ பொருட்கள். தற்பரம் என்றது இறைவன். தற்சிவம் என்று சொல்ல பரமண்டா சுப்ரீம். தற்சிவம் தனித்து ஒன்றே நித்தியமா இருக்கிற சிவம். தற்பரம். பந்தம் என்றால் சொந்தம். உறவு, சொந்தம் இல்லை. இதுல பந்தம் என்றது கட்டு, தலை, பாண்டேஜ், மாண்டப்பட்டுட்டீங்க, பந்தம். வீடெண்டா வீடு பேரு ரிலீஸ், விடுபட்டா வீடு, ரிலீஸ். முக்தி, முக்தி டிரான்ஸ்லேஷன் முக்தி. வீடு அது தமிழ்ல அழகா இருக்கு. இந்த சன்ஸ்கிரிட்ல முக்தி என்று இருக்கு. முக்தி என்றா ரிலீஸ், மோட்சம் என்றா ரிலீஸ். தமிழ்ல ஏண்டா ரிலீஸ் மட்டும் இல்ல, அது ரிலீஸ் பண்ணி ஒண்ட போடுறது, உண்டை விட்டு நொண்ட போடுறது. வீடு பேரு என்றது தமிழ்ல அழகா இருக்கு. தமிழ் எல்லா இடங்கள்ல அழகா இருக்கு. வீடு பேரு. வீடென்று அணுவினோடு, அணுகண்டா ஆன்மாக்கள், எல்லாமாகி, எல்லாமாக. இப்ப தனு கரண புவன போகம் தற்பரம் பந்தம் வீடென்று அணுவினோடு எல்லாமாகி அடைந்திடும். அப்ப இதுகளை தெரிகிறது. இந்த உலகம், இந்த உடல்ல இருக்கிற கருவிகரணங்கள், உலகத்தில் இருக்கிற போகங்கள், இதுக்கு தனித்து நிற்கிற சிவம், மற்ற இந்த பந்தம் என்கிற இந்த மாட்டுப்பட்டிருக்கிறது, அதில் இருந்த விடுதலை, இந்த ஆன்மாக்கள் அநேகமா எல்லா இடமும் இருக்குது. அந்த ஆன்மாக்கள் மூவகைப்பட்டிருக்குது. ஆணவம், கண்மம், மாய என்ற 3 மலங்களுடைய ஆன்மாக்கள் ஒரு வகை, ஆன்மகம், கண்மம் என்ற 2 மலங்களுடைய ஆன்மாக்கள் ஒரு வகை, ஆணவம் மட்டுமுடைய ஆன்மாக்கள் ஒரு வகை. இதுவரையில புறப்பெடுக்காத ஆன்மாக்கள், கேவலவத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் உண்டு. புறப்பிலே வந்து கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் சகலகவத்தையில இருக்கிறது உண்டு. வெத்த நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள் என்று சொல்றது. முத்தி வெற்றி முத்தி நிலையில் இருக்கிற முத்த ஆன்மாக்கள் அடுத்தது. இப்படி ஆன்மாக்கள் அடைந்திடும். தத்துவங்கள் 36 தத்துவங்கள். நாங்க சொன்ன நாதம் பிந்தில இருந்து பஞ்சபூதம் வரைக்கும் 36 தத்துவங்கள். இனிது இவை அறிந்து, இவை எல்லாவற்றையும் இனிதாக அறிந்து, நிவர்த்தி முதல் கலை இடத்தை நீக்கி, பஞ்சகலைகள், நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகளை, வித்யாகளை, சாந்திகளை சொல்றதுக்கு தெரியும். இந்த 5 கலைகளும் அதிர்ப்பிக்கின்ற கலைகள். சக்தி இடத்தை செலுத்துது. அந்தந்த இடங்கள்ல அந்தந்த கலைகள் தொழிற்படுகிறது. உலகத்திலே எங்கட உலகத்தை செயல்படுத்துற கலை நிவர்த்திகளை. எங்கட உடம்பில பாதத்தில இருந்து முழங்கால் வரைக்கும் நிவர்த்திகளை. அப்படித்தானே? அப்படி ஒவ்வொன்றையும் இருக்கு அந்த கலைகள். அந்தந்த கலை இடத்தை அதையெல்லாம் நீக்கி, இந்த தத்துவங்கள் இதுகள் எல்லாத்தையும் நீக்கி ஒவ்வொன்றை விட்டு போடுக. நனி பரமுணர்ந்தோன், இறைவனை உணர்ந்தவன். பரவண்டா இறைவன், சுப்ரீம். அந்த தத்துவ ஞானியாவான். தத்துவ நீயே அது.
தத்துவதுவமேவ என்று பார்த்து நாங்க கைவல்ய உபனிஷத்தில் நீயே அது அதுவே நீ என்கின்ற அந்த நிலைக்கு வந்தவன் தான் தத்துவ ஞானியா. இவ்வளவத்தையும் தத்துவ ஞானி என்ற இவ்வளவும் தெரிய வேணும். 36 தத்துவங்கள் தெரிய வேணும், பஞ்ச கலைகள் தெரிய வேணும், அணுக்கள் ஆன்மாக்கள் பல வகைப்பட்ட ஆன்மாக்கள் தெரிய வேணும், வீடு வேறுண்டா தெரிய வேணும், மூவாட்டுப்பட்டிருக்கிற பந்தம் தெரிய வேணும், சிவம் என்ற தற்பரத்தை தெரிய வேணும், தனுகரண புவன போகங்கள் தெரிய வேணும். இவ்வளவும் தெரிந்தா தத்துவ ஞானி. உங்களுக்கு சைவ சித்தாந்தி பட்டம் கொடுக்கலாம், கலாநிதியோ என்னண்டா விருப்பம் தெரியும். இவ்வளவு நாளும் படிச்சதுல நீங்களும் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தத்துவ ஞானியா விட்டவன். திருச்சவற்றவர்களுக்கு இலகுவா விளங்கும் ஒன்று அந்த நிவர்த்தி கலை பிரதிஷ்டா கலை மந்திரம் சொல்றாங்க. அடுத்தது அந்த தத்துவங்கள் எல்லாம் ஆன்ம தத்துவம் 20 ஆன்ம தத்துவ ஸ்வதா வித்யா தத்துவ ஸ்வதத்துவ சுவாதான தத்துவங்களை சொல்றாங்க. அவைக்கு அது விளங்கும் வேண்டும் கொஞ்சம் கூட. அடுத்தது எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்த தென் அணுவுக்கு எண்ணில் தொல்லாய கன்மமெல்லாம் துய்ப்பித்து துடைத்ததற்கும் பின் நில்லாமை முற்றுவித்து நீக்கவும் கூடி நின்ற பொல்லாத ஆணவத்தை போக்கவும் புகுந்தது அன்றே. தத்துவங்கள் எல்லாம் மாயையிலிருந்து ஏன் வந்து சேர்ந்தது என்று சொன்னால் எங்களுக்காகத்தானே. தத்துவங்கள் இருந்தால் இந்த உலகங்கள் உயிர்கள் எல்லாம் வருகிறது, இறைவன் தொழிற்படுதலம் எல்லாம் வருகிறது. அப்ப எல்லாம் இயந்தது ஏன் வந்தது அணுவுக்கு ஆன்மாவுக்கு என்றால் தொல்லாய கர்மமெல்லாம் திப்பித்து துடைத்தற்கும், கர்மம் எல்லாத்தையும் நீக்கி துடைச்சு பின் இல்லாமை முற்றுவித்து நீக்கவும், முற்றுவித்து நீக்கவும் கூடி நின்ற பொல்லாத ஆணவத்தை போக்கவும், ஆணவத்தை போக்கவும் புகுந்ததன்றி. தன்ம பலங்களை ஊட்டி அழித்து நீக்கி அதனூடாக அந்த ஆணவ மலத்தை போக்க புகுந்தது. இது ஏன் வந்தது என்று கேட்கிறார். இலகுவாக சொல்றது. இனி உதாரணம் தான் சொல்றது. இந்த கறிச்சட்டி வெள்ளனை வீட்டுல சமைச்சாச்சு, வெளியில கொண்டு வந்து உப்பு அதெல்லாம் காண கிடையில இதெல்லாம் அங்கேயில வாங்குறாங்கல்ல. எல்லா கறிச்சட்டிகளும் வெளியில வந்துடும். அந்த சட்டி முழுக்க கறி, ஆன்மா வந்து கறி, ஆன்மா ஆணவத்தால மூடி இருக்குது. ஆனா கறி இடையில வந்தது ஆன்மாவுக்கு ஆணவம் முதலே அனாதியாக இருக்குது. அது அப்ப என்ன செய்கிறோம், அதுக்கு கொஞ்சம் மண் கொஞ்சம் சாம்பல் சேர்க்கிறது. அப்ப மண் என்பது கர்மா, சாம்பல் என்பது மாயை. அதான் தத்துவங்கள் எல்லாம் பேரு போட்டா ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம், அதான் மரபு சக்தி. கொஞ்சம் தண்ணி தெளிச்சு போட்டு அப்படியே பாத்திரத்தை நல்லா தே என்று தேய்க்கிறோம். புறப்பு ரப்பு புறப்பு ரப்பு இன்பம் துன்பம் அதில் தே என்று தேய்ச்சி கொண்டு வர கொஞ்ச நேரத்துல கரியெல்லாம் கலண்டிடும். அதான் பக்குவ நிலை. பக்குவ நிலை வந்த உடனே டக்கண்டு பைப்பை திறந்து தண்ணியை ஊத்துறோம், அருட்சக்தி கொட்டுது. இதுதான் சத்தினி பாதம். பாத்திரம் பொன் போல தொடங்குது. முன்னிருந்த கரியோட பின் சேர்ந்த மண்ணும் சாம்பலும் எல்லாமே போயிட்டு, மும்மலங்களும் போயிட்டு. இதுதான் நடக்குது. அதுதான் நீங்க பார்த்தா கண்மம் எல்லாம் தூய்ப்பித்தன்றதை நீங்க பாருங்க. தேய்ப்பித்தன்று சொல்லலாம், தேய்ப்பித்து துடைத்து எல்லாம் சொல்லலாம். நீங்க துப்பித்து துடைக்கும் பின் இல்லாமை முற்றுவித்து நீக்கவும் கூடி நின்ற பொல்லாத ஆணவத்தை போக்கவும் புகுந்ததன்றே. போக்கவும் புகுந்ததன்றே. இந்த உரைகள் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இங்க அங்கனம் தத்துவங்கள் அணுவினோடு எல்லாம் ஆகி அடைந்ததும் இது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் பழங்காலத்துறை இருக்கு. அணுவுக்கே என்னும் பிரிந்த ஏகாரம் தொன்மை என்னும் மகர ஐகார விகுதியும் விகாரத்தார் தொக்கன. இந்த உரை விளங்குதோ? இது வந்து மிக பழமையான உரை. டிபிக்கல் அந்த கிராமர் கஷ்டம். இதுல வேற ஏதாவது கேள்வி இருக்குதா உங்களுக்கு? தத்துவங்களைத்தான் இப்பவும் படிச்சு கொண்டிருக்கிறோம்.
இந்த பாடங்கள் நாங்க முந்தி லெவல் அதுல கிரேட் 9 அதெல்லாம் படிக்க டாக்டர் பாடமாக்கினது. இப்பதான் விளங்குது அந்த படிக்கிறதுக்காக பாடமாக்கி கருத்தை சொல்லியிருக்கிறோம். ஆனா அதிண்ட நினைவுகள் இப்ப இல்ல. பாட்டுகள் ஞாபகமா இருக்கு கொஞ்சம். அந்த கருத்தோட படிக்கிறதுக்கு அந்த இறை அனுபவம் அந்த நேரம் இல்லை எங்களுக்கு. அது ம். கொஞ்சம் கொஞ்சமாத்தானே வரும் எங்களுக்கு. அதுல வேற வழி Yeah. இல்லை. என்னென்றால் ம். ஆரம்பத்துல அப்படித்தான். ஆஹ் பிறகு இப்ப வந்து பாக்கல. இப்ப பாட்டை படிக்கிறேன்னா பாட்டு நிக்காது. ஆனா Yeah. அந்த நேரம் பாட்டு கருத்து தான் படிச்சது இப்ப நிக்கும். நிக்கும். இப்ப பொருள் விளங்கும். Exactly. Yeah, yeah, yeah. Yeah. Amazing. Yeah. Mm. Mm. இந்த அங்கால இது ஆணவ மலத்துக்க போகுது. அங்கால எனக்கு அந்த பாட்டு எடுத்தது. இந்த கோயில்ல அந்த காலத்துல அந்த புராணங்கள் அந்த இதுகள் படிக்க அந்த ஒரு ஆள் வந்து பலன் சொல்லுவார் அடைக்கலந்து உடக்கு. அப்ப அந்த அதுல இருக்கு ஐ விஷ் அதெல்லாம் கிரகிக்க முடியாத இந்த வயசோ அல்லட்டி ஆஹ், நான் போய் இருக்கிறேன். நான் ஏதோ ஒரு சக்தி அதுல ஈர்க்கிறபடியா அதுல இருக்கிறது. அப்ப ம். ஹவு ஹவு அமேசிங் தே ஆன்னு யோசிச்சுட்டு எனக்கு இதுல ஒன்றுமே நான் அதை வாசிக்க இயலாதே வந்துட்டு அதுல போய் இருக்கிறேன் நான் இப்போ சின்ன பிள்ளையில. அப்ப அதுவும் ரெவெண்டஸ். ம். ஆனா விஷ் அதுகளை ஞாபகமா வச்சுக்கவே இல்லை. இது வெரி அது அந்த அந்த விதை அப்படித்தான் வாரது. சின்னன்ல அது விதை போடுதல் என்று சொல்றது. அது இருந்ததால திருப்பி இதுல வந்து இருக்கேங்க உங்களுக்கு ஒரு 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 சந்தோஷமான அனுபவமா இருக்கும். ஒரு அதுல நிறைவா இருக்கும். அந்த பழைய ஞாபகம். இப்ப ஊர்ல போய் நீங்க அங்க கோயில்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப உங்களுக்கு. உண்மைதான் டாக்டர், ஒரு உண்மைதான். ஒரு ரீஜாய்சிங் என்று சொல்றது. அதான் அந்த இது. ஓன்லி மீ கோயிங் தேர் லைக் மெட்டாக்கள் 5 பேர்ல அவைகளுக்கு இதுகள்ல நாட்டம் இல்லை. அப்ப நான் யோசிப்பேன். அந்த அந்த அவர் அந்த பயன் சொல்ற வருவார் அவர் அவையெல்லாம் சரி இன்னும் அந்த இறை இறை அருள் இருக்கிறபடியே தானே டாக்டர் அப்படியே அந்த அந்த காதுல வாங்கிட்டு சொல்லுவார் பயன் இல்லையா அந்த இப்பதான் புத்தகம் பார்த்து வாசிக்கிறது. அப்ப எல்லாம் காதால கேட்டு சொல்லுவேன். யா. நானும் போயிருக்கிறேன் அப்ப எல்லாம். கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருந்து வந்திருக்கிறது உண்டு. வேற கேள்வி இருக்குதா? நிறைய படிச்சா பிறகு தத்துவ ஞானம் குழம்பிடும். உண்மை டாக்டர். மென்டல் கெப்பாசிட்டி அவ்வளவுதான். பாடல் வந்து சத்தியம் சிவமாய தன்மை உலகம் எல்லாம் அது வந்ததில்லை. இல்லை, சிவன் சத்திதனை என்றும் சத்திதான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் புணர்ந்து உலகு உயிரெல்லாம் ஈன்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாகும் தவந்தரு ஞானத்தோர்க்கே இத்தன்மைதான் தெரியும் என்று. அருமையான பாடல். பூச நேரம் ஐயா இந்த பாட்டை பாடிக்கொண்டிருப்பீங்க. அதுல அந்த தத்துவங்களுக்கு ஒரு ரிவிஷன் போடுறதான தத்துவங்கள் அதுல வந்து ஒன்று பாடுறது வந்து
தத்துவம் எண்மூன்றும் சென்று ஆன்ம தத்துவத்தொடுங்கும். பார்த்தேன் அந்த பாடல்களை, ஒரு மீட்டல் மாதிரி இருக்கும், அதை பார்ப்பேன். அங்கே போட்டு என்னத்தை தேடுறோம் டாக்டர்? பாட்டுண்டு. ஓகே. தத்துவம் எண்மூன்றும் சென்று ஆன்ம தத்துவத்தொடுங்கும் இங்க இருக்கு. பாருங்க, ரிவிஷனை பாருங்க. இதுல ஏதோ வெள்ளன பக்கத்துல வந்திருக்குது. இது என்னது? தத்துவம் எண்மூன்றும் இது ஒண்ணும். Yeah, on the right. Okay. தத்துவம் எண்மூன்றும் சென்று ஆன்ம ஆன்ம தத்துவத்தொடுங்கும். தத்துவம் ஆத்ம தத்துவாய ஸ்வதா தத்துவம் எண்மூன்றும் சென்று ஆன்ம தத்துவத்தொடுங்கும். 24 தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள். அடுத்தது வித்தையின் ஒடுங்கும் ஆறும் சிவத்தின் வித்யா தத்துவாய ஸ்வதா. வித்யா தத்துவம் 7, ஆனா ஒடுங்குறது 6. ஏன்? புருடன்ல மிச்சமெல்லாம் ஒண்ணுங்க. அந்த பஞ்சகச்ச சட்டுவோன்னா ஆன்மா நிற்கும் அங்க. புருடன்ன்றது 5ஓட சேர்ந்த 5 தத்துவங்கள். காலன், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற 5 தத்துவங்களோட சேர்ந்த ஆன்மாதான் புருடன். அந்த 5 தத்துவங்களும் போனா ஆன்மா தனியா நிற்கும் அங்க. மற்றது அதுல இருக்கிற மாயை, அவ்வளவு சேர்ந்து. அதான் வித்தையின் ஒடுங்கும் ஆறும். அடுத்தது சிவத்தின் ஒடுங்கும் 3. சிவத்தில் ஒடுங்கும் 3. அது என்ன 3? இது சுத்த தத்துவத்துக்கு வந்துட்டோம். சுத்த வித்தை, மாகேஸ்வரன், சதாக்கியம். இந்த 3ம் அங்க சிவத்திலே ஒடுங்கும். சிவமும் சக்தி, நாதம் பிந்து 2 இருக்கல்லோ, அது 2லும் தந்து சிவமே இருக்கிறதால, சக்தி இருக்கிறதால சிவத்தின் ஒடுங்கும் 3 என்பர்கள். அடுத்தது நித்த தத்துவம் இம்மூன்றும் என்பர்கள் 2 நின்ற சுத்தமாம் சிவத்தொடுங்கும். அந்த பஞ்ச தத்துவன், நாது தத்துவன் 2ம் சுத்த சிவத்தில் ஒடுங்கும். பரசிவத்தில் ஒடுங்கும். தோற்றமும் இது போலாகும். இதுதான் மெடிடேஷன் உங்களுக்கு. தத்துவம் எண்மூன்றும் சென்று ஆன்ம தத்துவத்தொடுங்கும். வித்தையில் ஒடுங்கும் 6, சிவத்தில் ஒடுங்கும் 3. இப்ப வித்தையில 6 ஒடுங்கினா அங்க ஆன்மா தனிய நிற்கிறார். சிவத்தில் ஒடுங்கும் 3. சிவத்தில் ஒடுங்கும் என்றது இங்க தத்துவத்துல. நித்த தத்துவம் இம்மூன்றும் என்பர்கள் 2 என்ற சுத்தமான் சிவத்தொடுங்கும். முதல் சிவம் என்பது சிவ தத்துவம், ஜடம், நாது தத்துவம். இது சுத்தமாம் சிவம் என்பது பரசிவம் ஒடுங்கும். அப்ப இப்ப சுத்தமாம் சிவத்தும் ஒடுங்கும். இப்ப யார் நிற்கிறது? எல்லாம் ஒடுங்கின பிறகு அந்த சுத்தமாம் சிவமும் ஆன்மாவும் தான் நிற்கணும். ஏகபோகமாய் நீ நானுமாய். அதுதான் நிஷ்டை, பாவனா நிஷ்டை. தோற்றமும் இதுபோல் ஆகும். அது முதலாவது. 2வது இதுக்கு அடுத்ததா சொல்றது தத்துவம் எண்மூன்றும் சென்று. அடுத்தது இறுதியாங்காலன் தன்னில். அடுத்த பாடல் சொல்றது இறுதியாங்காலன் தன்னில். இதுக்கு பிறகு அடுத்த பாடல் இதுதானே உங்களுக்கு? இந்த அடுத்த பாடல் படிக்கிறது ஒரு மீட்டலாகாத முடியல. என்னண்டு? இறுதியாங்காலன் தன்னில் எல்லாம் ஒடுங்குது. ஒருவனே பக்தியும் சிவத்தில் ஒடுங்கும். இறுதியாங்காலன் தன்னில் ஒருவனே
இருவருந்தம் உறுதியின் நின்றார் என்னின் சக்தி சிவன் 2 பேரும் உறுதியாக நின்றால் இறுதிதான் உண்டாகாதாம், இறுதி வராது. As long as the duality is there in the God, the world இருக்கிற duality இருக்கும். வேர்ல்டு ஒடுங்க பிளாக் ஹோல்ல தான் ஒடுங்குதுன்னு சொல்றாங்க. சொல்றாங்க பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி, பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி. அப்ப அந்த சிங்குலர் அங்க இறைவன் சிங்குலரா வர மட்டும் வேர்ல்டும் வராது. அந்த இதுக்கு இறைவன் சிவன் சக்தியா இருக்க மட்டும் இங்கேயும் எல்லாம் டியூவாலிட்டியில தான் இருக்கு. இருவரந்தம் உறுதியில் நின்றார் என்னென் இறுதிதான் உண்டாகாதாம், அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் சகலவும் மகாசங்காரம் ஒன்றுமில்லை. சாம்பர் கூட அவர்ல தான் போய் ஒட்டிட்டுது, எலும்பும் அவர்ல தான் போயிட்டு. அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால், அழிச்சுட்டானே ரொம்ப பொல்லாதவனே இருப்பானோ, இது என்னடாப்பா இப்படி செய்துட்டான், இல்லையே அவனால் இன்னும் பிறதும் அக்கம் நோக்கம் பேரதிகரணத்தாலே பார்த்தால் அவன்கிட்ட இருந்தான் திருப்பி எல்லாம் ஆக்கி வருகிறது. என்னத்தால? பேரதிகரணம், ஐந்தொழில்கள், 50 தொழில்களினால திருப்பி வருகிறது. திருப்பியும் படத்தல் காத்தல் அழைத்தலால அவன்கிட்ட இருந்தான் வருகிறது. உறுதியாங்காலந்தன்னில் ஒருவனே இருவருந்தம் உறுதியில் நின்றார் என்னின் இறுதிதான் உண்டாகாதாம், அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் அவனால் இன்னும் பிறகுநாம் ஆக்கண் நோக்கம் பேரதிகரணத்தாலே. இது 2வது பாட்டு. அடுத்த பாட்டு நீங்க முதல் போட்ட பாட்டு என்ன பாட்டு? சிவன் சக்தி தனகின்றும். இனி வரப்போகுது திருப்பி பேரதிகரணத்துல, அடுத்தது வரப்போகுது. அடுத்தது வரைக்குள்ள பார்த்தோம் நாங்க சிவம் சென்று வந்தது. சிவன் சத்து நடக்கல. இதுதான் அடுத்த பாடல். தோற்றம் வருது. சிவம் சக்தி தன்னை ஈன்றும் சக்திதான் சிவத்தை ஈன்றும் உலங் உவந்து இருவரும் புணர்ந்து உலகு உயிரெலாம் ஈன்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாகும் தவந்தரு ஞானத்தோர்க்கே இத்தன்மைதான் தெரியுமன்றே. இது அடுத்த பாடல். படைத்தல் திருப்பி வருது. அடுத்த பாடல் படைத்தல் வந்தா உலகம் வரும். பிறகு தத்துவம் வந்த பிறகு முதல் சூட்சுமமா பிறகு அங்கால அடுத்தது வரப்போகுது. வந்தால் அடுத்தது இப்படித்தான் வரும். சத்தியம் சிவவுமாய. இதுதான் பாட்டு. பாருங்க என்ன பாடணும் வாசிங்க. சத்தியும் சிவமுமாய் தன்மை இவ்வுலகமெல்லாம் ஒத்தொவ்வா ஆணும் பெண்ணும் உணர்குண குணியும் ஆகி வைத்தனன் அவளால் வந்த ஆக்கமிவ் வாழ்க்கையெல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பு மோரார். சத்தியம் சிவமுமாய தன்மை உலகமெல்லாம் உலகவே சிவசக்தி மயந்தான். ஞான காட்சியில தான் அது தெரியும். நாங்க தேவாரம் படிச்சோம். நாங்க மாதர்புற கண்ணியான்ல இருந்து வடிவேறு திருச்சூலம் தோண்டு இருநாய் தீயாகி காற்றுமாகி அந்த பாடல் எல்லாம் பார்க்க எல்லாம் சக்தியின் சிவமுமாய தன்மை உலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் ஆண் பெண்ணாக உணர்குண குணியுமாகி குணங்குணி குணம் குணி குணம் என்றது குணி என்றது இருக்குது. இதுல நின்றா 2
இப்ப நீங்க எல்லாத்தையும் எடுக்கலாம். இது இப்ப நான் சொல்ற விளக்கம் என்று கேட்டா, குணங்குணி என்பது ஜடத்துக்கும் பொறுத்து. அக்கதோட்ட நோட்டு, பாசிட்டிவ் நெகட்டிவ், நேர்முனை எதிர்முனை, வடவலன் தென்பலம், இப்படித்தான் ஜடம் எல்லாம் இருக்குது. அப்ப உயிர்கள் எல்லாம் ஆணம் பண்ணுமாக ஒத்து ஒவ்வா ஆணம் பண்ணும் உணர்குண குணியமாகி வைத்தனன். அங்க இருக்கிற மாதிரி இங்கே எல்லாம் படைப்புகள்ல இரட்டத்தன்மை இருக்கு. இவன் சக்தி மாதிரி அவளால் வந்த ஆக்கமை வாழ்க்கை எல்லாம் 6. இது சிவனண்டா என்ன சக்தி தான் செய்யுது என்ன. அவளால் வந்த அவனல்ல, அவளால் வந்த ஆக்கமை வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பு மோர. இனித்தான் சிவலிங்க பூசை. இது தெரியாட்டி பீடம் லிங்கம் அந்த 2 சிவம் சக்தி தான். சிவீடமும் லிங்கமும். சக்தி என்றது பீடம், லிங்கம் என்றது சிவம். இது தெரியாட்டி அது தெரியாது. இப்படித்தான் தத்துவங்கள் என்ற பிரயோகத்தை சுருக்கமாக 4 பாட்டு வச்சிருக்கிறோம் பூசைக்கு சொல்றதுக்கு. எல்லாம் முந்தி பார்த்த பாடல்கள் தான் இல்லையா? நீங்கள் சந்தேகங்கள், கேள்விகள், அதுக்கப்புறம் திருப்புகள். திருப்புகளை படிப்போம். இதுல அந்த பீடத்துக்கு மேலாம் சிவனை கோயில்ல வச்சிருப்பார்கள். இது சிவனை அந்த ஒரு பீடத்துல வைக்கிறது சக்தி சக்தி சேர்மது. லிங்கத்துல இருக்கிற ஆவுடையார் சக்தி. அது ஊடரத்தில் இருக்கிற லிங்கம் சிவம். சிவன். அதானே டாக்டர் அந்த பிதிர் அதுகளுக்கு நாங்க அர்ச்சனை செய்யக்க அதுல அந்த பிரதிஷ்டை செய்த சிவனுக்கு தான் செய்யணும்னு சொல்ற நீங்க இல்லையா டாக்டர்? பித்ரு காரியங்கள் எங்கேயும் செய்யலாம், வீட்டிலையும் செய்யலாம், அது பிரச்சனை இல்ல. இல்ல அந்த நடராஜ சிலைக்கு செய்யற இல்ல அந்த அதுக்குதான் செய்யணும். எதை சொல்றீங்க நீங்க? இந்த இந்த இதுகளுக்கு துவசம் அதுகளுக்கு செய்யல போய் அந்த சில கோயில நடராஜர் சிலையா வச்சுட்டு அதுக்கு முன்னால அப்படி செய்யறது. ஆனா நீங்க சொன்னீங்க அந்த பிரதிஷ்டை செய்த சிவனுக்கு தான் போய் செய்ய வேணும். நடராஜர் எழுந்தள்ளி மூர்த்தம். அது அப்படி கோயில் அப்படி செய்யணும் டாக்டர். அப்ப மிஸ்லீட் பண்ற மாதிரி தானே இல்லையா? டோட்டல் மிஸ்லீடிங் தான் எல்லா இடமும். இல்ல என்னண்டா நீங்க சொன்னீங்க அந்த குறுக்க போவேன். அப்ப நான் சில வேளை ஆக்களை பார்த்துட்டு சொல்லுவேன், நான் படிச்சுனான் இப்படி குறுக்க போக கூடாதுன்னு. சில பேருக்கு சொல்ல பயம், என் அவைக்கு தெரியாது. டக்குன்னு போயினா அப்படி இருக்கும். சில கோயில் அமைப்பே குறுக்கால போய் தான் தீரவணும். நான் நெஞ்சு வலிக்கும் டாக்டர் அந்த நேரம் வைக்க தெரியாம செய்யணும். மனம் பதைக்கும். செய்யறது அம்மா மாதிரி தான். அம்மா மாதிரி சின்ன பிள்ளைகள் தப்பு தப்ப கதைச்சாலும் ஏற்றுக்கொள்றவனும் தானே மழலை மொழிகளை. திருப்பூல பாப்பா பதில ஷேர் பண்ணீங்க போடுங்க. ரிச்மன்கள் பிள்ளையார் கோயில் மொத்தமா கனடாக்கு 132 திருப்புகள் எழுதி 132 திருப்புகளும் ஒரு சுற்று படித்து முடிந்து விட்டது. இப்ப 132 வாரம் படித்து முடிந்து இப்ப முதலாவது சுற்று பழையபடி திருப்பி வருகிறது. எங்களோட இறையாக்கள் வந்துட்டு போனவை யாழ்ப்பாணம். அதை யாழ்ப்பாணத்து திருப்புகளை படிச்சா என்னன்னு கேள்வி எழுப்புன்னு ஐயாவோட கதை சொல்லி விட்டுருக்குறேன். அதனால நாங்க அடுத்த சுற்ற தொடங்குவோம். வந்தா அப்புறம் பார்ப்போம். சரி. பக்திமை கொடுபணி பொற்பினர் சகலமும் பெற்றிடுவரமதை அருள்வோனே பகுவம் மூடையறை பற்றிடு பழவினை பத்தரருளிடு
திரளோனே முத்தனை அகவலை வைத்தழு கிளவியை முக்கணன் உறைவதி விடுவோனே முற்றொழுதடு பணி முற்றுற முடிவுற முற்படும் அவர் உற அருணாதத்துவம் உருவுடை வித்தகன் உனை அடை தத்துவ அறிவதும் இளனாயே தத்தளியவனும் உன் நற்றவர் உறவிளை தத்பரன் அடியுற அருளாயோ கைத்தல மலரொடு நத்திருவடி தொழ கற்ற தொழு கற்றவருறைவதி கனடாவே ரிக்மனில் அருளினை நித்தமும் தரவரு கற்பகன் ஏனகிரு பெருமானே. பதவுரை போடுறீங்களோ எங்கிற எது பதவுரை போடுறாரு பதவுரை எழுதின பதவுரையோட வருது இது. பதவரை. ஓ ரைட், நல்லா இருக்கு. நல்ல அருமை அருமை அருமை. பக்திமையோடு மனமொழி மெய்களால் மெய்யன்போடு பணி பொற்பினர் உன்னை வணங்கி வருகின்ற சிறப்பினை வழக்கத்தை உடையவர் சகலமும் பெற்றிடு வரமதை அருள்வோனே. எல்லா வளங்களையும் பெற்று வாழுகின்ற வேறினை அருபவனே. பக்குவம் உடையரை இருவினையொப்பு மலவறிவாக பக்குவம் அடைந்தவரை பற்றிடு பலவினை பற்றி பிடித்து அலைக்கழிக்கின்ற பலவினைகள் எல்லாம் பத்தர அருளிடு திரளோனே. அடியோடு அற்றுப்போகும்படியாக அருளவல்ல திறனை உடைய பெருமானே. முத்தனை அகவலை முத்து முத்தான தமிழினால் இழைக்கப்பெற்ற விநாயகர் அவர்களை வைத்தழு கிளவியை உன் திருமுன்பு நின்று பாடி வேண்டிய கிளவியான அவ்வைப்பாட்டியை முக்கணன் உரைப்பதி விடுவோனே. சூரிய சந்திரன் அக்னி ஆகிய 3 கண்களையுடைய ஈசன் உரைகின்ற கைலயங்கிரியில் சேரச் செய்தவனே. முற்றொழுது எடு பணி தேவரீரே முதல் தொழுது தொடங்குகின்ற எல்லா பணிகளையும் முற்றுற முடிவுற எந்த விதமான தடங்களும் இல்லாமல் வெற்றியாக முடியும்படியாக முற்படும் அவர் உற அருள்நாதா செய்ய முற்பட்ட அவர்கள் அடைய அருள்கின்ற தலைவனே. தத்துவ உருவுடை ஓமெனும் பிரணவ தத்துவ வடிவம் கொண்ட வித்தகன் உனை அடை ஞான வடிவாக நிற்கின்ற நின்னை அணைகின்ற தத்துவ அறிவது இளனாயே. ஞானமோ அறிவோ இல்லாதவனாக தத்தளி இவனும் லௌகீக வாழ்விலே மேலே எடுக்கணும் மேலே எடுங்க கொஞ்சம். தத்தளித்துக் கொண்டிருக்கின்றவனான இவனும் நற்றவர் உரை விளை தற்பரன் உனது அடியுற அருளாயோ. நல்ல தவத்தை செய்தவர்கள் எல்லாம் வந்து சேரவிருக்கின்ற தற்பரனாகிய உனது திருவடியை அடைய அருள மாட்டாயோ. கைத்தல மலரோடு கையிலே பலவிதமான மலர்களை கொணர்ந்து நற்திருவடி தொழ உனது நல்ல திருவடியை பணிகின்ற கற்றவர் உரைப்பதி கனடாவே. கற்ற அறிவுள்ளவர் நிறைந்த இந்த கனடா நாட்டிலே அருளினை நித்தமும் தர தொழுமடியார்க்கு அருளை அள்ளி நிதமும் தருவதற்காக ரிக்மனில் வரு கற்பகன் என இரு பெருமானே. ரிக்மன் என்ற தளத்திலே வந்து கற்பக விநாயகனாக அமர்ந்திருக்கின்ற பெருமைக்கு உரியவனே. அருமை அருமை அருமை, நல்லா அழகா சொல்லியிருக்க. தற்பரன் என்றது வந்திருக்குது. இதுல நாங்க படிச்சதுல இன்றைக்கு தற்பரன் என்றது வந்திருக்குது. ஒன்று இங்க பாத்தீங்கன்னா அதுல நல்ல என்ன நத்தவர் உறவுகளை தற்பரன் உன் அடியுற அருளாயோ. நல்ல தவெல்லாம் வந்து தேர்விருக்கின்ற தற்பரன் ஆகிய அது உண்டு. தற்சிவம் என்றது படித்த போது தற்பரன் என்றது வந்திருக்குது. மற்றது ஓமெனும் தத்துவ உருவுடை ஓமெனும் பிரணவ தத்துவ வடிவம் கொண்ட என்று சொல்லி தத்துவ ஞானின்ற விரவிலக்கணம் பார்த்தினாங்க. அதுல தத்துவ அறிவது இளனாயே, ஞானமோ அறிவோ இல்லாதவனாக என்று சொன்னார். தத்துவ ஞானி என்றது தன்னுகரண போன போகம் தற்பரம் பந்தம் வீடு மற்றது அங்கால என்ன இந்த தத்துவங்கள் அதுகள் எல்லாத்தையும் உணர்கின்ற நான் தான் தத்துவ ஞானம் என்று பார்த்தேன். நான் படித்த
தகவலோடையே சேர்ந்து சேர்ந்து வருகிறது நிறைய எல்லாம். அதே மாதிரி பிள்ளையார வழிபட்டால் மனமணிவைகளால் மெய்யன்போடு வழிபட பத்திமையோடு அதான் சொன்னார். என்ன காப்பு செய்களை சொன்னார், என்ன சொன்னார்? வாரணத்தின் தாள்கள் இரவு பகல் ஓவாது உருகோட்டு அன்பொடும் வணங்கி, இரவு பகல் ஓவாது இரவு போடு, அதான் பத்திமை ஒடு அந்த மொழியாண்ட பத்திமையோடு வணங்குகின்ற அருமை. மகன் பொருள் எழுதி கொண்டிருக்கிறார். நல்லது. பொருளோட வடிவம் பொருள் தான் இப்ப அவர் எழுதி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 65-70 பாட்டுகளையும் முடிச்சுட்டார். நல்ல பயிற்சி, நல்ல வடிவ அந்த பாதையிலேயே கொண்டு வாரீங்க. நூலாக்குவோம் என்று போட்டு அவர் பொருளோட எழுதுனா எல்லாருக்கும் கனடால புரிந்து கொள்ள சோமா இருக்கும். பொருளோட எழுதுறேன். நன்றி, அதுக்கு நன்றி. இன்னைக்கு கனகாலத்துக்கு பிறகு இப்போ ரிச்மண்ட் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் டாக்டர். விடியல நீங்க கதைத்தது முழுக்க ரிச்மண்ட் கோயில் தானே? நீங்க கதைக்கு எனக்கு வந்து மனதுல வந்தது, பாட்டும் அப்படியே வந்தது. வந்து நிக்கிறார் முன்னால. எல்லாருக்குமாக கும்புறது டாக்டர். போய் அதுல இருந்து அதுல இன்வோகேட் பண்ணி எல்லாரையும் இதுல இருக்கிற எல்லாருக்கும் யார் யாருக்கு என்ன தேவை அவர்கிட்ட கும்பிட்டு வந்தேன். வெரி டிப்ரெசிவ் டைம். என்னண்டா ஸ்னோ, அது லாட் ஆஃப் ப்ரெஷர். அப்ப போகணும் மாதிரி கொஞ்சம் வெதர் கொஞ்சம் வெயில் இருந்தால பரவாயில்லை. ஸ்னோக்குள்ள ஃபார்முக்கு போயிட்டு வந்தேன். ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாம் முக்கியம். அதெல்லாம் முக்கியம். ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாம் முக்கியம். ஓம் அதெல்லாம் போன முறை ஸ்னோ கொட்டை முந்தியெல்லாம் தண்ணி எல்லாம் வச்சுட்டு வந்ததெல்லாம் இருக்கணும் படிவேன். எவ்வளவு நாளைக்கு உள்ளுக்கு பிறகு போனீங்க அங்க ஃபார்முக்கு? 8-10 நாள் ஆச்சு நினைக்கிறேன். சரி. ஸ்னோ கொட்ட போதுன்னு தெரியும். அது தொடங்கிக்குள்ளேயே நான் போய் தண்ணி சாப்பாடு எல்லாம் மடி வேலை நிறைச்சு கழிச்சு எல்லாம் வச்சுக்கிட்டு வந்தாச்சு. நல்லது. ஆக்ஸ்பிரிட்ஜ் நீங்க வரையில ஒரு நாள் வேணா என்னோட சச்சங்கத்தாக்கள் முந்தி வாரது இருந்து கொண்டு பார்ப்போம். இந்த ஒரு வெதர் ஒன்ல வந்தோன்னு ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். சிவராத்திரி செவ்வாய்க்கிழமை வருது என்ன? அதுதான் ஸ்கூல் டேல வருது. பரவாயில்ல, ஸ்கூல் டேல இருந்தாலும் இரவு நேரம் ஒருக்கா கும்பிட்டு கோயிலை வட்டி பார்த்து 12 மணி மட்டும் இருக்கலாம். வளமையாயே நடிச்சாமது போலதான் நித்திரைக்கு போறது. அண்டைக்கு லிங்கோத்சவ வரைக்கும் இருக்கணும்டா, அண்டைக்கு மட்டும் கண்ணை தூக்கும் என்ன. எல்லா நாளுமே அது வராது. அது அண்டைக்கு லிங்கோத்சவ காலம் முடியட்டு வேண்டா, அண்டைக்கு கண்ணை பேஷண்ட்டுக்கு சொல்றோம். நித்திரை வராது இன்றைக்கு நித்திரை கொல்ல மாட்டேன் இருந்து வேறங்க வேறமான்னு சொல்றோம். எல்லாருக்கும் பிரச்சனையா தான் இருக்கு. உங்களோட கட்டுரை பார்த்தோம் இந்த Facebookல. எதை சொல்றீங்க? இந்த சிவராத்திரிக்கு வந்திருந்து இன்றைக்கு எழுதுனது திருப்பி இருக்கா பாருங்க வடிவ. பல பேர் பிள்ளையா விளங்கின அதுல சரியா தான் நடக்கு. அப்படி வந்த கட்டுரை பிள்ளைகண்டுதான் போட்டிருக்கு அதுல. சக்தி அந்த டைம்ல வரையிலையோ. இது தொடர்ந்து சென்று தேய்ந்து இருதல் என்கின்ற குற்றம். சில வேளை அதை மகையப்படுத்துறது கண்டு உண்டு சொல்ல போய் இல்லாதெல்லாம் ஆதாரம் இல்லாதெல்லாம் சொல்லி உள்ளதையும் கெடுத்து போடுவோம் நாங்க. முதல் பந்தியில் அதான் போட்டு நான் மலரியா நான்முகனும் காணாமலை போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களை போட்டது. கொஞ்சம் கருத்து மயக்கம் வருது என்று பிறகு திருப்பி ஒரு எடிட் பண்ணி முன்னாலே பின்னாலே போட்டு
சிவராத்திரி என்பது அது நிறைய இது வரும். அதுல ஒன்று அமாவாசைக்கு முதல் வாரது, அது ஒன்று. அமாவாசைக்கு முதல் வாரது. அப்ப மதி வந்து என்ன சொல்றது, சந்திரன் வந்து மனதை குறிப்பது இல்லையோ, தேய்ந்து அஸ்தமனமாகிற அந்த இது மதி தேய்ந்து, அது உண்டு. ரெண்டாவது வந்து சிவராத்திரியினுடைய இன்னொரு இது வந்து கல்வியாலேயும் செல்வத்தாலேயும் இறைவனை அடைய முடியாது. பிரம்மன் முடிதேடினது வந்து கல்வியை சரஸ்வதியை பதியாக உடையவன் பிரம்மன். இவ்வளவு கல்வி ஆராய்ச்சி அறிவிருந்தாலும் இறைவனை அறிந்து அழக முடியாது. அதே மாதிரி இவ்வளவு செல்வ வளங்கள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தான தர்மங்களாலோ காரியங்களால அடைய முடியாது. கைவல்ய உபநிஷத்துல படிச்ச நாங்கள் எல்லாம் சிவக்குமார் நான் தனேன தனத்தாலே அல்ல, நான் பிரஜைகளினாலே அல்ல, பிரஜைகளினாலேயோ தனத்தினாலேயோ மற்றது நற்கருமங்களாலே எல்லாம் நாங்கள் அடைய முடியாது. நான் கர்மேனு நல்ல கர்மங்களாலேயோ அல்ல அடைய முடியாது. பக்தியாலும் சிரத்தையாலும் தியான யோகத்தாலுமே அதை அடைகிறவன். அப்படித்தானே போட்டிருக்கிறதுல பக்தி சிரத்தை ஜோக் என்றது யோகம் என்ற அதிலேயே தொடர்ந்து இடையறாது இருத்தல். அதுல புண்ணிய நாள்கள்ல அது மிக சிறப்பான நாள். எங்களுக்கு சைவத்துல வந்து இரவில வழிபடுற ஒரே நாள் சிவராத்திரி தானே. ஜாமம் வழிபடுறது. மற்ற நாள் எல்லாம் கோயில் திறக்க மாட்டேன். அர்த்த ஜாம பூஜை அது. வான்முகில் வளாது வைக மலிவளன் சுரக்க மன்னன் கோன்முறை அரது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்ற வம்பெழு மெல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதீவதையே ஹர மகாதேவா. நம பார்வதீவதையே ஹர மகாதேவா. நம பார்வதீவதையே ஹர மகாதேவா. சிவனே போற்றி போற்றி. சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.